நல்லா கவனிங்களேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை உயர்வு, எத்தனை மேன்மை, எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயம் ஏசப்பா செய்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு தடை வருது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தடை எப்படி வருது? நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற முடியாமல் தடை, எழும்ப முடியாமல் தடை, பிரகாசிக்க முடியாமல் தடை, ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் தாக்கி கொண்டே இருக்கிறது. எத்தனையோ தாக்குதல் இருக்கிறது. ஆனால் ஒரு தாக்கு என்னன்னு கேட்டால் பகைகள். என்னது? பகை. அடுத்தவர்கள் நம்ம மேலே ஒரு பகையை வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடை இருக்கிறது. அதுக்கு பேர் பகைக்கிற ஒரு ஆவி ஒன்று இருக்கிறது. நம்மளை வந்து பார்க்கும்போது ஒரு அன்பாக பார்க்குறது கிடையாது, இரக்கமாக பார்க்குறது கிடையாது, சமானமாக பார்க்குறது கிடையாது, தாழ்மையாக பார்க்குறது கிடையாது. நம்மளை பார்க்கும்போது ஒரு பகை உணர்வோடு பார்க்குறது. இவன் சண்டைக்காரன், இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பகையோடு பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த பகைகள் ஒளிந்தால் நம்முடைய வாழ்க்கை உயர்வை யாரும் தடுக்க முடியாது. அப்படின்னா இந்த பகைக்கிற ஆவி என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த பகைக்கிற ஆவியிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இன்னைக்கு உண்டான தலைப்பு பகையிலிருந்து விடுதலை. எதிலிருந்து விடுதலை? எல்லாம் கைது டப்பாக்கு சொல்லுங்க. பகைக்கிற ஆவியிலிருந்து இன்னைக்கு விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு யாரெல்லாம் பகையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சத்துருக்களா இருக்காங்களோ, அவர்கள் எல்லாரையும் என் சார்பாக திருப்பி விட போறாரு. திருப்பி விட போறாரு. என்னை பகைக்கிற யாராக இருந்தாலும் என் சார்பாக என்னோடு சமாதானம் பண்ணும்படி என்னை தேடி வர போறாங்க. கைகளை தட்டியா பார்க்க மகிமை செலுத்துங்க. இந்த பகைக்கிற ஆள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் பகைக்கிற ஆளுங்க மட்டும் இல்லாமல் இருந்தால் நம்ம தொழில், வியாபாரம், வேலை அதுபாடு போயிட்டே இருக்கும். யாரும் தடை பண்ண முடியாது. இந்த பகைக்கிற ஆவி வந்து அது ஒரு போராட்டத்தை வந்து கொண்டு வருகிற ஆவி. அப்போ இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த பகைக்கிற ஆவிகள் உங்களுக்கு வராமல் இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை உயர்வு, படிப்பு காரியத்தில் கூட பகைக்கிற ஆவி. இப்போ 2 பிள்ளைங்க நல்லா வந்து படித்து பாஸ் ஆகி முன்னாடி வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இன்னொரு பிள்ளை வந்து அந்த பிள்ளையை வந்து ஒரு மாதிரியாக பார்க்கும், பொறாமையோடு பார்க்கும். அந்த பிள்ளையை பார்க்கும்போது பகைங்கனை பார்க்குற மாதிரியே பார்க்கும். ஒரு தொழில் பண்ண ஒருத்தருக்கு முன்னேறிட்டாங்கன்னா அதை இன்னொரு ஆள் வந்து பகைக்கிற மாதிரி பார்ப்பாங்க. இந்த பகைக்கிற ஆவி என்னன்னு கேட்டால் ஒரு ஸ்பிரிட்டை அனுப்புவாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பகை வந்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி விடாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், அதை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதுக்கு மாற்று வழி, இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டால் இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அந்த பகையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டார். கையை தட்டி அப்பா கம்மி செலுத்துங்க. லூக்கா 1:74. லூக்கா 1:74. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல? சத்துருக்களில் இருந்து நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் இருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டார். எல்லாம் கைகளை தட்ட அப்பா கம்மி செலுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விரோதமாக, நல்லா சொல்லுங்க, எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களுக்கு விரோதமாக பகைக்கிற ஆவிகளே, இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி அவருடைய கையிலிருந்து என்னை மீட்டெடுத்து இரத்தத்தால் கழுவி என்னை வேலி அடைச்சு அவர் பாதுகாத்திருக்கிறார். எந்த பகைஞரும் என்னை தொட முடியாது. கைகளை தட்டிய பார்க்கும் மகிமை. அல்லேலூயா. யாத்திராகமம் 15:6. யாத்திராகமம் 15:6. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. அல்லேலூயா. அதாவது ஒரு ஆள் உங்களுக்கு பகையா எழும்புனாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு அவங்களுக்கு பகையா நீங்கள் என்ன செய்ய வேணாம்? நீங்கள் எழும்ப வேணாம். புரியுதுங்களா? அந்த பகைஞரை பேசுறது, வாதாடுறது, யுத்தம் பண்ணுறது எல்லாமே யார் வேலை? கர்த்தருடைய வேலை. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் அவன்கிட்ட போய் டைரெக்டாக மோத வேணாம், டைரெக்டாக பகைக்க வேணாம், டைரெக்டாக சண்டை போட வேணாம். மாறாக தீமைக்கு தீமையை பார்க்காதபடி உதாசீனங்களுக்கு பதிலாக நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 3:7. கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வந்து பகையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரையும் நீங்கள் சபிக்க வேணாம், யாரையும் வந்து சண்டை போட வேணாம். நீங்கள் இந்த வசனங்களை பேசினாலே போதும், இந்த வசனங்களை சொன்னாலே போதும், அவர் எல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நீங்கள் யார்ட்டையும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 3:7 வாசிக்கணும். சங்கீதம் 17:9. சங்கீதம் 17:9. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகைக்கிறவர்கள் உங்களுக்கு இருக்கலாம்.
ஆனால் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண பயங்கரம். அதாவது பிராணன்னா அதாவது இவன் வந்து வாழக்கூடாது, இவன் செத்தா நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிற பயங்கள் வந்து நமக்கு இருக்கலாம். ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தகப்பனே என்னை பாய்க்கிறவர்கள் பிராண பயங்கருக்கு மறைவாக உங்களுடைய சட்டிய நிலையில் என்ன செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்க. அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு தொழில் பெருகக்கூடாது அப்படின்னு ஏவுதல் வைக்கிற ஆள் இருக்கிறது, செய்வினை வைக்கிற ஆள் இருக்கிறது, ஆவிகளை ஏவி வர ஆட்கள் இருக்கிறது, தொழில் முன்னேறக்கூடாது என்று. அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த தொழில் முன்னேறாத அளவுக்கு பிசாசு என்ன செய்வாங்க, ஏவுதல் ஆவி மூலமாக செய்வன் ஆவி மூலம் ஏவி விடுவாங்க. அப்போ இது வந்து அந்த ஆவி வந்து உங்களை என்ன செய்யும், தாக்கும். அந்த ஆவி வந்து உங்களை தொடும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டாகும், தொழிலில் ஒரு விருத்தி உண்டாகாது. அப்போ நீங்கள் அதில் தப்பிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே என் உயிரை எடுக்கணும்னு எனக்கு எதிராளி இருக்கிறாங்க, என் தொழிலை நஷ்டப்படுத்தணும்னு எதிராளி இருக்கிறாங்க, வன்கண் இருக்கிறாங்க, பொறாமல் இருக்கிறாங்க, குற்றப்படுத்தவங்க இருக்காங்க, குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இவர்களை ஆண்டவரை என்ன செய்யணும் எனக்கு ஒன்றுமே தெரியல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நான் என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றுமே புலம்பல அப்படின்னு சொல்லி இந்த 2 நாளாகம 20 அதிகாரத்தில் யோசபாத்து ஜெபிக்கும் போது, நாங்கள் இந்த எதிராளிகளுக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, வாசிங்க 2 நாளாகம 20 அதிகாரத்தில் அந்த வார்த்தை இருக்கும். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எனக்கு எதிராக செயல்படுகிறவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக பேசுகிறார்கள், எங்களுக்கு விரோதமாக தொழிலில் தடை பண்றாங்க, இவர்களை இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக, இந்த ஏராளமான எதிராளிகளுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நிற்க எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட எதிராளி எங்களுக்கு எழும்பி இருக்கிறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே குழப்பமா இருக்கு, என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், சங்கீதம் 17:9 வந்து என்னை ஒடுக்குகிற துன்மார்க், இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சங்கீதம் 17:9 வந்துருங்க. வந்து என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என்ன பிராண பகை இருக்கும் மறைவாக உங்களுடைய சட்டை நிலையில என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க சொல்லணும். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு 2 நாளாகம 20 அதிகாரத்தில் 12 வசனத்தை சொல்லிட்டு அடுத்து சங்கீதம் 17:9 சொன்னீங்கன்னா உங்க எதிராளி எல்லாம் உட்காருவதை நீங்க பார்க்க முடியும். உங்க எதிராளியை எல்லாருமே உங்க சார்பாக வந்துருவாங்க, உங்களுக்கு எதிராளியை பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 44:7, சங்கீதம் 44:7, நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, உங்களை யாரெல்லாம் பகைச்சாங்க, உங்களை யாரெல்லாம் எதிராக பேசினாங்க, ஆனா ஒரு நேரம் ஒன்று வரப்போகுது, அவர்களை உன் கண்ணு முன்னாலே அவர்கள் வெட்கப்பட்டு போக முடியும், உன் கண்ணு முன்னாலே அவர்கள் தலை குனிந்து போக முடியும். உன்னை பேசினது தப்பு, உனக்கு எதிராக செயல்பட்ட தப்பு என்று அவர்கள் உணரும்படி கர்த்தர் யுத்தம் பண்ணி வழக்காடி உன் வாழ்க்கை உயர்த்த கர்த்தர் சித்த வச்சிருக்கிறார். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார்.